யாருக்கு என்ன வேகம் கிடைத்தது அப்படின்பதை கண்டுபிடிப்போம். ஓ, நான் மெதுவாக இருக்கிறேன். மச்சை, நான் ஸ்டான நடுவுல இருக்கிறேன். நாங்கள் சுவையான பிரிங்கிள்ஸ் நூடுல்ஸ் சாப்பிட போகிறோம். நான் உண்மையில் முயற்சிக்க விரும்புகிறேன், ஆனால் நான் வேகமாக நகர முடியவில்லை. ஓ இல்லை, ஆனால் நான் முடியும். ஓ, நூடுல்ஸ் வேகமாக சாப்பிட எப்படிங்கிறதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. அதை சாப்பிட சில சாப்பாட்டு குச்சிகளில் வைத்து சாப்பிடணும். பின்னர் அதை சாறு கொண்டு கழுவ வேண்டும். பாட்டி, உங்க மீசை கீழே தொங்குது. அப்படியா? அதனால நான் இன்னும் கூடுதல் நூடுல்ஸ் சாப்பிடலாம். ஓ, நீ எவ்வளவு மெதுவா இருக்கிறாய். ஓ, நான் ஒப்புக்கொள்கிறேன். அவள் மிகவும் மெதுவாக இருக்கிறாள். நாம் அவளை காத்திருக்க வேண்டியிருக்கும். அப்படியா? அவைதான் விதிகள். நான் ஒவ்வொரு நூடிலையும் சாப்பிடுவேன். பாருங்கள், நான் அதை என் வாயில் வைக்கப் போகிறேன். ஓ, இது மிகவும் சலிப்பு. ஏய் பாட்டி. ஓ, நீங்கள் ஏன் தூங்குகிறீர்கள்? எழுந்திருங்கள், சவாலை தொடர நேரமாகிவிட்டது. ஓ, இறுதியாக இந்த முறை என்ன கிடைக்கும் என்று ஆவலாக இருக்கிறேன். என்னிடம் சராசரி வேகம் உள்ளது. நான் மெதுவாக இருப்பதற்கு பழகவில்லை. நான் மிகவும் வேகமாக இருக்கிறேன். நாம் எங்கே சாப்பிட போகிறோம்? ஆமாம், லாலிபாப்ஸ். அவை கொஞ்சம் பயங்கரமாக தோன்றுகின்றன, ஆனால் சுவை எப்படி? அது உண்மையில் நல்லதாக இருக்கிறது. அந்த சுவையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எதை எதிர்பார்க்க வேண்டும்? அதை எடுத்து சாப்பிட வேண்டும். ஓ ஆம், ஊஃபா! இந்த லாலிபாப் உள்ளிருப்பவர் இப்போது என் வயிற்றில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். இல்லை, என் வாயில். ஓ, அருவருப்பு! ஏன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஏனெனில் அது உங்கள் முடியில் இருக்கிறது. ஓ, என்ன? நீங்கள் மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறீர்கள். இதற்கிடையில் என் லாலிபாப் விரைவாக சாப்பிட ஒரு வழி தேவை. சரி, நான் லாலிபாப் ஐ சுத்தியுடன் உடைத்து முடிக்கலாம். ஓ, அது சரியாக இருக்கிறது. பை பை சிறிய கரப்பான் பூச்சி, நான் உன்னை இல்லாமல் லாலிபாப் சுவைக்க போகிறேன். ஓ ஆம், அதை முயற்சிப்போம். இது ரொம்ப நல்லது. இது இன்னும் என் தலை மீது இருக்கிறதா? வாங்க, விரைவாக சென்று என்ன கிடைத்தது என்று பார்ப்போம். எனக்கு சராசரி வேகம் உள்ளது. நான் மெதுவாக இருக்கிறேன். எனக்கு அதிர்ஷ்டம். நான் இந்த சுவையான காலை உணவு தானியங்களை சாதாரண வேகத்தில் சாப்பிட போகிறேன். ஓ பாட்டி, ஆனால் அது பரவாயில்லை. என் காலை உணவு தானியங்களை விரைவாக சாப்பிட என்னை யாரும் தடுக்கவில்லை. ஏன் அவற்றை பால் சேர்த்து கலக்க வேண்டும்? நான் எல்லாவற்றையும் உள்ளே கலக்கி விடுவேன். ஓ, அது நல்லது. எனக்கு பரவாயில்லை, பால் குடிப்போம். அது கொஞ்சம் வலியாயிருந்தது. ஓ பாட்டி, மன்னிக்கவும். ஆமாம், நம்ப முடியாத சுவை. இப்போது நான் சில பாலை திறக்கப் போகிறேன். வாவ் பாட்டி, உங்களின் இடைவெளியும் மிகவும் சிறியதாக இருக்கிறது. சரி, அது என் உணவில் இருக்கிறது. ஓ, தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். ஆஹா, இப்போது இந்த உணவை அனுபவிக்கலாம். ஓ ஆம், நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். பாட்டி, நீ இன்னும் தொடங்கவே இல்லை. ஜில், நீ என்ன நினைக்கிறையோ அதையே நான் நினைக்கிறேன். இதையெல்லாம் சாப்பிடுவோம். இது என்ன விஷயம்? உனக்கு வெட்கமா இல்ல? எனக்கு ஒரு துண்டு கூட விடவில்லை. நான் மீண்டும் வேகமாக இருக்கிறேன். என் வேகம் நடுத்தரமாக உள்ளது. நான் மெதுவாக இருப்பேன், ஆனால் சுவையை ரசிக்க முடியும். ஓ, ஐஸ்கிரீம். நான் சாப்பிடும் வேகத்தில் சாப்பிட்டாலும் ஐஸ்கிரீமை ரசிக்கலாம். ஓஹோ, என்னோட ஏதோ தவறாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். எனக்கு குளிராக இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஓ பாவம், நாங்கள் உங்கள் வெப்பநிலையை சரிபார்க்க வேண்டும். அட,
நான் இது போல எதையும் பார்த்ததில்லை. ஜில், உன்னை உடனே சூடாக்க வேண்டும். உனக்காக சில ஆடைகளை சூடாக்கி சூடான தேநீர் கொடுக்கிறேன். ஓ, காத்திரு. ஓ, இது நல்லது. ஓ பாட்டி, மிகவும் நன்றி. நான் இப்போது உண்மையில் மிகவும் நன்றாக உணர்கிறேன். ஓ, யார் எனக்கு உதவுவார்கள்? இது எல்லாம் ஊறுகிவிட்டது. இது வெறும் குளம். ஓ, பார்க்கலாம். இன்னைக்கு என் நாள். ஓ, சரி. ஓ, நான் மீண்டும் மெதுவாக இருக்கிறேன். நாம் என்ன சாப்பிடப் போகிறோம்? அடடா, அது துர்நாற்றமுள்ள சீஸ். அது மிகவும் அருவருப்பானது, அதுவும் மெதுவாக செய்யும் போது. ஆமாம், நானும் அதற்கு ரசிகன் இல்லை. இதன் வாசனை போலவே ருசிக்காது என்று நம்புகிறேன். ஓ, அது அசிங்கமாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன். சரி, அதை எவ்வளவு விரைவாக சாப்பிடுவது என்று எனக்கு தெரியும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் அது ஊறுகிவிட்டது. அவள் என்ன செய்கிறாள்? நான் இதையெல்லாம் உருக்கப் போகிறேன். முடிந்தது. நான் இதை சாப்பிடுவதற்கு பதிலாக வேகமாக குடிக்க முடியும். அடடே, இதை என் வாயில் போடப் போகிறேன் என்று நம்ப முடியவில்லை. இது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, மிகவும் மோசமாக இருக்கிறது. நான் முடியாது. நான் அதை பண்ண வேகம் அதிகமாக இருந்தால் அது சிறந்தது. ஓ, எவ்வளவு கொடூரம்! நான் முடித்து விட்டேன். நான் பண்ண போகிறேன் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்றை. டிஸ்டர்பர் கத்தி மரிய முழுக்கத்தோட ஒரு துண்டை வெட்ட சில கருவிகளை பயன்படுத்த போகிறேன். இப்பொழுது நாங்கள் அதை உண்மையான நிபுணர்களைப் போல சுவைக்கலாம். ஓ, உன்னை இப்படி யார் ஆக்கினார்கள்? நீங்க அறிந்திருக்கிறீங்களா, இது அவ்வளவு மோசமாக இல்லை. எனக்கு இது பிடிக்கும். ஆனால் நான் யாரிடம் போய் சொல்கிறேன்? என் வயிறு இப்போது வலிக்கிறது. ஆமாம், அது அருவருப்பாக இருந்தது. ஆனால் நான் செய்தேன். ஓ, என் கடவுளே! நீ மட்டும் இதை செய்யவில்லை, நாங்கள் செய்தோம். யூஹூ. ஹே பாபி, நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன். இல்லை, இல்லை. ஓ, ஹிம்ஸ்டியாரு பாப்போம். நான் மெதுவாக இருக்கப் போகிறேன். மிதமான வேகம் எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. நான் வேகமா இருக்க போறேன். ஓ, ஒரு முழு வாளி KFC கோழி வந்துட்டா நான் எப்பவும் வேகமா இருப்பேன். ஓ, சாஸ் இருக்கிறது என்பது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆமாம், நான் சிக்கனை கெட்சப்பில் மூழ்க விட்டு அது முழுவதும் ஷாஸில் மூழ்கி இருக்கும்படி செய்வேன். அப்போதே நான் அதை உண்மையிலேயே ரசிக்க முடியும். ஆமாம், ஆடு 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 சரியானது. எங்களுக்கு எலும்புகள் தேவையில்லை. அது அற்புதம். என்ன, அதுவேதானா? இவ்வளவு குறைவாக இருக்கும் என்று நான் உணரவில்லை. குப்பை போடுவதில் என்ன அர்த்தம்? ஓ, சீக்கிரம் வாங்க, சுத்தம் செய்யுங்கள். இந்த பொருட்கள் சுற்றி கிடக்கும்போது நான் எனது விஷயத்தை அனுபவிக்க முடியாது. சரி, இப்பொழுது அதை முயற்சி செய்யலாம். அது ருசியாக இருக்கிறது. ஓ, அற்புதம். இது ருசியா இருக்கும். அதுதானா? ஓ, என்ன இது? நான் உன்னை இப்போது புரிந்து கொள்கிறேன் பாபி. பாட்டி, ஜில் கிட்ட இருந்து சில ட்ரம் ஸ்டிக்ஸ் திருடலாமா? அவளுக்கு எதுவும் தெரியாது. அது ஒரு சிறந்த யோசனை பேரனே. என்ன, என் கோழி எங்கே? அதனால்தான் நான் மெதுவாக இருப்பதை விரும்பவில்லை. நீங்க தயாரா? 1 2 3. வாவ், இவை எனது பிடித்த சீட்டோஸ். குச்சியில காளான். ஓ, நான் சீட்டோஸை மிகவும் விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையானவை. விரைவில் அதை சுவைக்க காத்திருக்கிறேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சரி, இப்போது பரிசோதிக்க நேரம். நாங்கள் ஒரு சிப்ஸை எடுத்து சாக்லேட் ஃபவுண்டனில் மூழ்கடிக்கிறோம். அதுதான். வாவ், இது இன்னும் சிறப்பாக மாறிவிட்டது.
நான் share to this dose in number count for is enough to stimulate your other evidence. Fa and this for medium. It's a suyan chocolate fountain or your use of puridium. Sir. ஆமாம், இது விரைவாக சாப்பிடுவது நல்லது. இஃப் இல்ல, நான் இன்னும் அதை உணர்கிறேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. அஃப் சாக்லேட்டோட சாப்பிடுவது இவ்வளவு அருவருப்பாக இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இனி நான் மஷ்ரூம்களை சாப்பிட முடியாது போல் இருக்கிறது. அஃப். பெண்களே, அடுத்த சுற்றுக்கு தயார்தானே? 1, 2 நான்சி தொடங்குகிறாள் போல் இருக்கிறது. சுவையான ரோல்ஸ். நான்சி மீண்டும் அதிர்ஷ்டசாலி. அண்ணா பற்றி என்ன? என்ன? இவை உயிருடன் உள்ள கரப்பான் பூச்சிகள். ஓ பாவமன், அவள் அதை எப்படி சாப்பிடுவாள்? ஆம், சோ அதை பார்க்க பயமாக இருக்குது. இல்லை 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 இல்லை, அந்த அருவருப்பான கரப்பாம்பூச்சிகளை நான் சாப்பிட வேண்டியதில்லை என்பதில் நன்றாக இருக்குது. ஒரு முழு தட்டு ருசியான சுவையான ரோல்ஸ் எனக்காக காத்திருக்கின்றன. ஆனால் அவற்றை இன்னும் சிறப்பாக எப்படி செய்யறது எனக்கு தெரியும். ஒரு சாக்லேட் ஷவர். ஓ ஆம், இந்த சுவையானதை முயற்சிப்போம். சரி, இது நன்றா இருக்கும். இது நிச்சயமாக கரப்பான் பூச்சிகளை விட நல்லது. பாசேஜ், நான் முடிச்சிட்டேன். இது உன் முறை தோழி. இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. நான் நம்ப முடியவில்லை. நான் உண்மையிலேயே இதை சாப்பிட வேண்டுமா? சரி, என்னை மன்னிக்கவும் கரப்பான் பூச்சிகள். நீங்கள் சாக்லேட் நீரூற்று நீரில் நீந்த வேண்டும். இல்ல இல்ல இல்ல, நான் அதை செய்ய போகிறேன் என்று நம்ப முடியவில்லை. ஏன்? பாவம் ஆன், அவ எப்படி இவ்வளவு பல புழுக்களை சாப்பிட முடியும்? இது வெறுக்கத்தக்கது. ஆனால் அவளுக்கு வேறு வழி இல்லை. வாருங்கள் ஆன், சாக்லேட்டை பற்றி யோசிக்கவும் புழுக்களை பற்றி யோசிக்காதீர்கள். அப்படித்தான். வாவ் ஆன், அவற்றையெல்லாம் ஒரே நேரத்துல மிகவும் விரைவாகவும் எளிதாகவும் சாப்பிட்டு விட்டாள். புதிய சவாலில் பெண்களை என்ன காத்திருக்கிறது? என்ன? ஒரு துண்டு கச்சா மாமிசம். வாவ், சுவையான தோசைகள். இன்று நான்சிக்கு நல்ல நாள் போல் இருக்கிறது. எனில் ஒவ்வொரு முறையும் அவள் அற்புதமான உணவுகளை பெறுகிறாள். சரி, அந்த தோசை சாக்லேட் ஃபவுண்டனுக்காகவே உருவாக்கப்பட்டது. இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. ஆம், இந்த வேகத்தில் இந்த பன்கேக் குவியலின் எதுவும் விரைவில் மிச்சம் இருக்காது. நான்சியின் நிலையை நீங்கள் விரும்புவீர்களா இல்லையா? ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஓ, நான் நாக்கு ஊறுகிறேன். நான்சி, நீ அதை பகிர்ந்து கொடுக்க முடியுமா? தயவு செய்து நண்பரா? இல்ல. ஆமாம் ஆன், நீ உன் இறைச்சியை சாப்பிட வேண்டியிருக்கும். ஏன் என்ன? ஒவ்வொரு முறையும் எனக்கு மோசமான பொருட்கள் கிடைக்கின்றன. இந்த இறைச்சி துண்டு சாக்லேட் காரணமாக சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. மாறாக எதிர்மறையாக உள்ளது. இது சுவையற்றதாக இருக்காது என்று நம்புகிறேன். நீ செய்ய வேண்டும். சரி, இதை முடித்து விடுவோம். நான் சைவமாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். ஆனா இந்த முறை தன்னுடைய அதிர்ஷ்டம் உதவும் என்று நம்புகிறாள். அது உண்மையாக்கும். இவை டோனட்கள். இந்த அழகை பாருங்கள். உன்னுடையது என்ன நான்சி? ஓ, இவை ஒட்டகச்சிவிங்கிகள். கெட்டது. ஆம், உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. என் சுவையான டோனட்ஸ் என்னை காத்திருக்கிறதே நல்லது. நான் எதிலிருந்து தொடங்க வேண்டும்? இளஞ்சிவப்பு அல்லது நீலம்? முட்டாள் கேள்வி. நிச்சயமாக இரண்டும். ஆரம்பத்தில் அவற்றை சாக்லேட்டில் மூழ்கவிடு. என்ன ஒரு சிறந்த சேர்க்கை. இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. நான்சி, நீ அண்ணாவின் டோனட்டுகளை பார்க்க கூடாது. உன் ஒட்டகச்சிவிங்கிகள் குச்சியில் உன்னை காத்திருக்கின்றன. இதற்கிடையில் அண்ணா இன்னொரு டோனட்டின் மீது சாக்லேட்டை ஊற்றுகிறாள். வாவ், இது ஒரு இனிப்பு தூவல். இதனால் டோனட் இன்னும் சிறப்பாக மாறும். அன்னைக்கு எப்படி இவ்வளவு சுவையான டோனட்ஸ் கிடைச்சது? ஆனால் எனக்கு இந்த குச்சி பொருள் கிடைச்சது. இது உயிரோடு இல்லை என்று நம்புகிறேன். சாக்லேட் சுவையை அதிகரிக்குமா என உறுதியாக தெரியவில்லை. ஆனால் முயற்சிக்கலாம். எங்கே தொடங்குவது? இது போல முயற்சிப்போம். இந்த ஒட்டகச்சிவிங்கிகள் சாக்லேட்டோட மிகவும் மோசமாக இருக்கின்றன. நான்சி, ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் ஒரு இனிப்பு தூவல் இதன் சுவையை நிச்சயமாக மேம்படுத்தும் உணவு. இது முயற்சி செய். நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இது மேம்பட்டது, ஏனெனில் இது மேம்பட்டது. சரியா? மேலும் எங்கள் வீரர்கள் புதிய சவாலுக்கு தயாராக உள்ளனர். எவ்வளவு அழகான ஐஸ்கிரீம் கோன். செலரி? ஆமாம், ஆனால் செலரி மற்றும் சாக்லேட் ஒன்றுக்கொன்று பொருந்தாதவை. ஆனால் ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட் முற்றிலும் வேறுபட்ட விஷயம். ஆமாம், இப்போது அதிர்ஷ்டமனுடன் இருக்கிறது போல. இந்த சாக்லேட்டை பாருங்கள். இந்த ஐஸ்கிரீம் இரட்டிப்பு சுவையாகிவிட்டது. அருமை. இப்போது உன் முறை நான்சி. வழியாக காய்கறிகள் மிகவும் ஆரோக்கியமானவை. சாக்லேட்டுடன் சேர்த்து இது சுவையாக இருக்கலாம். சரி, நாம் இதை முயற்சிப்போம்.
முதல் துண்டு என்ன நினைக்கிற நான்சி? ஏய் நல்லா தெரியல. நல்லா தெரியல. நான் நினைக்கிறேன் நீங்க இன்னும் சாக்லேட் சேர்த்தா அது ரொம்ப சுவையா இருக்கும். சாக்லேட் கடல் மற்றும் வைட்டமின்கள் கடல். நன்றாக செய்தாய் நான்சி. இந்த முறை மற்ற பெண்களும் அதிர்ஷ்டசாலிகள் ஆகட்டும். என்ன ஒரு சுவையான குராசான். மற்றும் அலெக்ஸ், உண்மையிலேயே நான்சி தனது அதிர்ஷ்டத்தை முற்றிலும் இழந்து விட்டார். ஆனால் நன்றாக இருக்கிறார். இந்த அழகான குருசான் சாக்லேட் ஃபவுண்டனில் நீந்துகிறது. ஓ, இது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. சாக்லேட் குலேஸ் குருசான்ட்ல இருந்து மிகவும் ருசிகரமாக சொட்டுகிறது. இது எப்போதும் சிறந்த உணவு. ருசியாக இருக்குது. குருசாண்ட் மிக அருமை. மேலும் அது அருமையாக இருந்தது. அதை மிகவும் வேகமாக சாப்பிட்டார். இப்போது உன் முறை நான்சி. சாக்லேட் பூசப்பட்ட முட்டை நிச்சயமாக சாக்லேட் பூசப்பட்ட குருசாண்ட் அல்ல, ஆனால் அது மிகவும் ஊட்டச்சத்து மிக்கது மற்றும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. ஆனால் இது ரொம்ப சுவையாக தெரியவில்லை. ஆம், நான்சி கனவு கண்ட சாக்லேட் முட்டை மாதிரி இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட உணவுக்கு பிறகு நீங்கள் உங்கள் தொண்டையை சாக்லேட்டால் ஈரமாக்கலாம். இப்படி நேரடியாக நீரூற்று போல. காற்று, நீங்கள் அதை செய்ய முடியுமா? மற்றும் ஒரு ஃப்ரை சவால். வாவ், எவ்வளவு இனிப்புகள். மேலும் நிறைய ப்ரோக்கோலி. உங்களுக்கு ப்ரோக்கோலி பிடிக்குமா? உங்க பதில்களை கருத்துக்களில் எழுதுங்கள். மீண்டும் எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல் இருக்கிறது. ஆஹா, அந்த ஜெல்லி கண்கள் அற்புதமாக இருக்கின்றன. ஆனால் ஜெல்லி மற்றும் மார்ஷ்மெல்லோக்களை விட சுவையாக என்ன இருக்கிறது தெரியுமா? ஆம், ஜெல்லி மற்றும் மார்ஷ்மெல்லோக்கள் சாக்லேட்டுடன். ஆஹா, நான் அப்படிப்பட்ட பார்பிக்யூவை தினமும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். மன்னிக்கவும் நான்சி, ஆனால் இதை உங்களுடன் பகிர முடியாது. ஆனா உன்கிட்ட ப்ரோக்கோலி இருக்குதா? சரியா? வாங்க. ப்ரோக்கோலி, யாராவது இவற்றை இழந்துட்டாங்களா? நான் ஒரு சிறிய துண்டு மற்றும் சாக்லேட்டை சாப்பிட முயற்சிக்கிறேன். சரி, முயற்சிப்போம். ப்ளே. சாக்லேட் பூசப்பட்ட ப்ரோக்கோலி சாதாரண ப்ரோக்கோலியை விட மோசமாக இருக்கிறது. அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் நான் முடிக்கும் வரை அண்ணா என்னை விடமாட்டாள் போல் இருக்கிறது. சரி, நான் அதை சாப்பிடணும். வாவ், இங்கே மிகவும் அதிகமாக இருக்கிறது மற்றும் இது மிகவும் கடினமாக இருக்கிறது. ப்ளே. நான்சி இன்று பல காய்கறிகளை சாப்பிட்டார். உங்கள் உடல் நலம் உங்களுக்கு நன்றி கூறும். நாமும் அப்படித்தான் செய்வோம். அருமையான